தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 18/2/2025 செவ்வாய்க்கிழமை, சித்திரை நட்சத்திரம் காலை 6:21 வரை, பிறகு சுவாதி. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, தினந்தோறும் ஒரு தெய்வ வழிபாடெல்லாம் சொல்கிறேன். பல பேர் சொல்கிறாங்க, ஆன்மீக கருத்துக்களை எல்லாம் பல பேர் அறிஞர்கள் சொல்கிறாங்க. சரி, இப்படியெல்லாம் அந்த ஆலயங்களுக்கு போகிறபோது நம்முடைய விதியை மாற்ற முடியுமா? விதியை மதியால் வெல்லலாம்னு ஒரு பழைய காலத்தில் ஒரு அறிஞர் சொல்லி வச்சிருக்கிறார். எங்கள் வீட்டுக்கு கண்ணாசன் வந்தபோது முதல் இதைத்தான் கேட்டேன், ஐயா விதியை மதியால் வெல்ல முடியுமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், விதியை மதியால் வெல்ல முடியுமான்னு கேட்குற தம்பி, விதியை மதியால் வெல்லலாம் என்பதே உன் விதியாக இருக்குமானால் நீ விதியை மதியால் வெல்லுவாயினார். எவ்வளவு அழகா சொல்லியிருக்கா பாருங்க. சத்தியவான் சாவித்திரி கதையை நீங்க பார்த்துருப்பீங்க. முதல்ல குழந்தை வேணும்னு கேட்பா, அப்புறம் கணவன் உயிர் வேணும்னு கேட்பா. அது மாதிரி விதியை மதியால் வெல்லணும்னா நமக்கு அதுக்கான அந்த விதி அமைப்பு நமக்கு இருக்கணுமாக்கா. விதிக்கப்பட்ட விதியை மாற்றுகிற ஆற்றல் உண்டா அப்படின்னா விதியை வெல்ல முடியாது. ஆனால் விதியினுடைய வலிமையை குறைக்கலாம். இப்போ வெயில் ரொம்ப இருக்கு, அப்போ நம்ம என்ன பண்றோம்? வெயிலேருந்து நம்ம அந்த கடுமையிலிருந்து குறையணும். வேர்வை ரொம்ப இருக்குன்னா குளிரூட்டப்பட்ட அறைக்குள்ளே போகிறோம், ஏசி ரூமில். இப்படி அதனுடைய கடுமையை குறைக்கலாமே தவிர முழுமையாக அந்த விதியை நம்ம மாற்ற முடியாது. அப்படி இருக்கிறதுல தான் ஒன்று எண்கணிதம். எண்கணிதத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பாதையிலே நல்ல மாற்றங்கள் வருவதை பலர் கண்டறிந்ததாலே தான் இந்த நியூமராலஜி இன்றைக்கு உலக புகழ் பெற்றதாக வந்திருக்கு. பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆகையினாலே நம்ம முதல் சொல் வாரத்தின் முதல் நாள், மாதத்தின் முதல் நாள், வருடத்தின் முதல் நாளில் நல்ல சொல்லணும்பாங்க. அப்படிப்பட்ட நல்ல காரியம் நடைபெற வேண்டுமானால் நல்லதை பேசுங்கள், நல்லதை செய்யுங்கள். எண்கணிதத்தை பற்றி உங்களுக்கு தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு வருமானம் உயர்கின்ற நாள். வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். வருங்காலத்தை பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும். ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்தில் வெற்றிகள் ஸ்தானத்தில் இருப்பதனாலே வழக்கிலே வெற்றி கிடைக்கும், வாய்தாக்கள் ஓயும். அதே நேரத்திலே உங்களுக்கு மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். உத்தியோகத்தில் கூட உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கலாம். நீங்கள் கேட்ட சலுகைகளை உங்களுக்கு தர முன்வர காத்திருப்பார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உயர்ந்த மனிதர்களின் ஒத்துழைப்பு கிடைத்து மகிழ்கின்ற நாள். சான்றோர்களின் ஒத்துழைப்பால் சந்தோஷம் அடைவீர்கள். உள்ளமைகளும் சம்பவம் இல்லத்திலே நடைபெறப் போகின்றது. தொழில் கூட்டாளிகள் வருமானம் உயர வழிவகுத்துக் கொடுப்பார்கள். 10ஆம் இடம் பலம் பெற்றிருக்கிறது. சூரியனும் இருக்கின்றார். எனவே அரசியலை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு அந்த களத்திலே வெற்றி கிடைக்கும். தொழிலை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு அதிலே வெற்றி கிடைக்கலாம். அதே நேரத்திலே சனி இருப்பதனாலே பொதுவாக இன்று தினம் நீங்கள் உங்களுடைய தொழிலே எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கூடுதலாகவே கிடைக்கும். ராசிநாதன் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருப்பதனாலே 1 மடங்கு வரக்கூடிய லாபம் இன்று 2 மடங்கு கிடைக்கலாம். இன்று இதயம் மகிழும் நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு 10ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கின்றார். 10லே ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்பார்கள். ஆனால் ராகு இருக்கின்றார். எனவே பல மடங்கு உங்களுக்கு நன்மைகளை கிடைக்கப் போகிறது. கடன் சுமை குறைய புதிய வழிபிறக்கும். இதுவரை நீங்கள் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கி உள்ளம் வாடிக்கொண்டிருந்தீர்கள். அதே நேரத்தில் பிள்ளையாலும் தொல்லை, மற்றவர்களாலும் தொல்லை என்ற நிலை, குடும்ப பிரச்சனை அதிகரித்திருக்கலாம். ஆனால் இன்று உங்களுக்கு ராசிநாதன் புதன் சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குவதனாலே நல்ல மனிதர்களை சந்திப்பால் நலம் கிடைக்கும். குடும்பத்திலே முன்னேற்றம் கூடும். வியாபாரத்தில் கணிசமான லாபம் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். சொத்துக்கள் வாங்குவது விற்பது பற்றியும் சிந்திப்பீர்கள். இன்று இனிய நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுகின்ற நாள். இதுவரை நீங்கள் சம்பாதித்த சம்பாத்தியங்கள் எல்லாம் கரைந்து போய்விட்டதே, சொத்துக்கள் எல்லாம் வாங்கி விற்று விட்டோமே, கடன் சுமை கூடிக்கொண்டே போய்விட்டதே என்றெல்லாம் நினைத்தவர்களுக்கு இன்று ஒரு புதிய சகாப்தம் தொடங்கப் போகிறது. அதாவது சனி விலகுவதற்கு ஆயத்தமானால் நல்ல பலன் நடக்கும். அதே போல குரு பயிற்சி என்றாலும் நல்ல பலன் நடக்கும். உங்களை பொறுத்தவரை குரு இப்பொழுது லாபஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கின்றார். அதிலும் சுக்கிரனோடு பரிவர்த்தனை. எனவே நீங்கள் நினைக்க இயலாத ராஜயோகத்தை இன்று அடையப் போகின்றீர்கள். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரலாம். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும் நாள். சிம்ம
கும்பராசி நேயர்களே, ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை. யாரையும் உதாசீனப்படுத்தி பேச வேண்டாம். அருகில் இருப்பவர்களின் ஆதரவு உங்களுக்கு கொஞ்சம் குறையலாம். உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. கைவலி, கால்வலி, மூட்டு வலி என்று வரலாம். வாகனத்தாலும் தொல்லை உண்டு. வாகனத்தில் செல்லும் பொழுதும் தொல்லை உண்டு. கொஞ்சம் கவனத்தோடு செல்ல வேண்டும். தெருவில் செல்கின்ற பொழுது கூட செல்பொருள்களை பேசிக்கொண்டு செல்ல வேண்டாம். ஏதாவது எதிர்பாராத விதத்தில் அசம்பாவிதங்கள் நடந்தால் அதன் பிறகு உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படலாம். சூரிய சனி பார்வை இருக்கின்ற பொழுது மிக மிக கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். யாருக்கேனும் வாக்கு கொடுத்தால் கொடுத்த வாக்கை கூட காப்பாற்ற இயலாது என்பதால் அந்த காரியத்தை செய்ய முடியுமா என்று சிந்தித்துக் கொடுப்பதே நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அசதிகள் நீங்கி வசதிகள் பெருகும் நாள். ஆற்றல் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உங்களுடைய காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள். சாதுரியமாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் உங்களுக்கு இதுவரை மறுக்கப்பட்ட சலுகைகள் இப்பொழுது மீண்டும் கிடைக்கலாம். வேலையிலிருந்து விலகியவர்கள் மீண்டும் வேலையில் சேரும் வாய்ப்பு கூட உண்டு. 10 செவ்வாய் வலுவிழந்திருப்பது ஒரு வழிக்கு நன்மைதான். அஷ்டமாதிபதி வலுவிழந்திருப்பதால் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள். இழந்த வேலையை மீண்டும் பெறும் வாய்ப்பு உண்டு. துலாம் ராசி நேயர்களே, உங்கள் ராசியிலேயே சந்திரன் இன்று ஓரளவு நல்ல நாள். குருவுக்கு சந்திரன் 6, 8, 12 இருந்தால் சகட யோகம் என்பார்கள். ஒரு தொகை செலவழிந்த பிறகு அடுத்த தொகை உங்களுக்கு வரலாம். கரங்களில் புரளும். இருந்தாலும் கூட கவலை இல்லை. நேற்றைய காட்டிலும் இன்று நல்ல நாள். அது மட்டுமல்ல, வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு வருமானம் வரும் வழியை காட்டுவார்கள். சூரிய பலம் 5இல் இருப்பதால் பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி மட்டுமல்ல, அவருடைய கல்யாண காரியங்களை முன்னிட்டும் நீங்கள் எடுத்த முயற்சியில் இன்று வரன்கள் வாயில் தேடி வரலாம். அது முடிவடையக்கூடிய விதத்திலேயே அதிகபட்சமாக இருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்களே, பஞ்சமாதிபதி பரிவர்த்தனை நெஞ்சமகிழும் சம்பவம் நிறையவே நடைபெறப் போகின்றது. தலைமை பொறுப்புகள் கூட தானாக தேடி வரலாம். விலையுந்த பொருட்களை வாங்குவதை நாட்டம் செலுத்துவீர்கள். கலைக்காக கல்விக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு கைகூடும். அது மட்டுமல்ல, வியாபாரத்தை விரிவு செய்ய வேண்டும் என நினைத்தீர்கள். கிளைத்தொழில் செய்ய வேண்டும் என நினைத்தால் அதற்கும் கைகூடலாம். அதற்கு உரிய விதத்திலே நண்பர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலே சூரியன். பொது வாழ்வில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரலாம். மேலிடத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். எனவே இந்த நாள் உங்களுக்கு மேலும் இனிய நாளாக அமைய கிழமை செவ்வாய் என்பதால் முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, 6ஆம் இடத்திலே குரு இருக்கின்றார். எனவே உங்களுக்கு அருகில் இருப்பவர்களின் ஆதரவு கொஞ்சம் குறையலாம். இருந்தாலும் கூட 7இலே செவ்வாய். தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்கவர்களாக விளங்குவீர்கள். மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது. முக்கிய புள்ளிகள் இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். அது மட்டுமல்ல, உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்களை மேலதிகாரிகள் இதுவரை ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள் இன்று ஏற்றுக்கொள்ளலாம். என்ன இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 4இலே ராகு இருப்பதனாலே வயிறு சம்பந்தப்பட்ட ஜீரண கருவிகள் சம்பந்தப்பட்ட வழியில் சில தொல்லைகள் வரலாம். கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, குரு பார்வை இருக்கின்றது. குரு பார்க்க கோடி நன்மை. குருவருள் இருந்தால் திருவருள் கிடைக்கும் என்பார்கள். அந்த அடிப்படையில் இன்று பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறும் விதத்திலேயே கிரக நிலைகள் சாதகமாக இருக்கிறது. தனஸ்தானத்திலே சூரியன், புதன், சனி. எனவே உங்களுக்கு தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி உண்டு. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கொள்கை பிடிப்போடும் நீங்கள் செயல்படுவீர்கள். அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கு அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவோடு ஒரு நல்ல பொறுப்புகளும் கூட கிடைக்கலாம். இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள், நல்ல நாள், யோகமான நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு சூரியன் ராசியில் இருக்கின்றார். சப்தமாதிபதி புதனோடு கூடியிருக்கின்ற பொழுது உங்களுக்கு கல்யாண கனவுகள் நனவாகும். 2 நாட்களாக கல்யாணம் பேசி விட்டு போனதே வரன்கள் எப்பொழுதுதான் முடிவாகும், வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகுமா என்றெல்லாம் சஞ்சலப்பட்டவர்களுக்கு இன்று சஞ்சலம் அகலப் போகின்றது. முன்கோபத்தின் காரணமாக நேற்று நடந்த சில சம்பவங்கள் இன்று நல்ல முடிவுக்கு வரலாம். அது மட்டுமல்ல, செல்வநிலை உயர உங்களுக்கு சிநேகிதர்கள் வழிகாட்டுவார்கள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். நீங்கள் நன்மை செய்தால் கூட அது தீமையாக தெரியும். பாசம் காட்டிய உறவினர்களின் வேஷம் கலையும் நாள். பண நெருக்கடி கொஞ்சம் அதிகரிக்கும். சங்கிலித்தோடு போல கடன் வாங்கும் சூழல் கூட உண்டு. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். அவர்களின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும். கூடுதல் பொறுப்பை அவர்கள் வழங்குவார்கள். பக்கத்தில்
பணிபுரியும் சக பணியாளர்களாலும் உங்களுக்கு தொல்லை உண்டு. முன்னேற்ற பாதையில் முட்டுக்கட்டைகள் வந்து கொண்டே இருக்கிறது. வேலையில் இருப்போமா, இல்லை வேலையை விட்டு சென்று விடுவோமா, புது இடத்துக்கு முயற்சிப்போமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். பயங்கர குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கும் விதத்தில் இன்றைய கிரகநிலை இருக்கிறது. காரணம் சந்திராஷ்டமம். சந்திரன் என்றாலே மனதுக்காரகன். எனவே மனக்குழப்பம் அதிகரிக்கின்ற நாளாக இன்று இருப்பதனாலே எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதோடு நிதானத்தை கடைபிடித்தால் நிம்மதி கிடைக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.